Friends, welcome to our channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா how to blink lamp, அதாவது ஒரு லாம்பை எப்படி blink பண்ண வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமோட ஐடி கீழ இருக்கு. ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ்னா இன்ஸ்டாகிராம்ல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள போலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு லேம்பை எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லேம்பார்னு எடுத்துக்கிட்டோம், அப்படி இல்லைனா ஒரு மோட்டார் எதனாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே பிளிங்க் பண்ண வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிளிங்க்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். பிளிங்க்கில் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பிளிங்க்குங்கிறது வந்து எதனாலும் எடுத்துக்கோங்க, சீரியல் லைட் எடுத்துக்கோங்க, டிஸ்கோத்தி எடுத்துக்கோங்க, எதுனாலும் பிளிங்க் தான். அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லேம்பை வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது, அதோட ப்ரோக்ராம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே உள்ள இன்டர்ஃபேஸ் போனதுக்கப்புறம் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போய் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கோங்க. டைட்டில் வந்து நான் இப்போ வந்து பிளிங்க்குன்னு கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து என்ன கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃபைல் சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் KV1016AD கொடுத்துக்கோங்க. ஓகே, KV1060AD கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது வந்து ஜூம் பண்ணணும்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு எப்போவுமே முக்கியமானது எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஒரு சென்சார் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சென்சார் போட போகிறோம். சென்சார்னாலே ரொம்ப ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம். சென்சார்னால் ரொம்ப ஈஸி தான். LD ஸ்பேஸ் கொடுத்து நம்ம 0 அடிக்கிறோம்ல, அதுதான் சென்சார் நான் சொல்கிறேன். சுவிட்ச் எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ சென்சார் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதோட அவுட்புட் வந்து நான் வந்து ஒரு லேம்ப் எடுக்கிறேன். அந்த லேம்ப் வந்து நான் 500 இண்டிகேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து லேம்ப்னாலும் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மோட்டார்னாலும் வச்சுக்கோங்க, எதானாலும் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே அட்ரஸ் தான். ஸோ அவுட் போட்டு 500 ஸ்பேஸ் விட்டு 500 அடிக்கிறேன். 500 ஒன்றை கொடுத்தோம்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஒரு லேம்ப் இண்டிகேஷன் லேம்ப் ஓப்பன் ஆயிடுது. இப்போது இந்த லேம்பை வந்து நான் எப்படி பிளிங்க் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லேம்பை வந்து எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அந்த லேம்பில் உள்ள அட்ரஸை எடுத்து நான் LDI சுவிட்சை சீரியஸாக கால் பண்ண போகிறேன். LDI சுவிட்சோட அட்ரஸும் நான் அவுட்புட்டோட அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த LDI சுவிட்சை வந்து நான் சீரியஸாக கால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் சீரியஸாக வைக்கிறேன். சீரியஸாக வச்சு நான் LDI ஸ்பேஸ் அவுட்புட்டில் உள்ள அட்ரஸை தான் நான் அடிக்க போகிறேன் 500. இப்போ வந்து எந்த லேம்ப் பிளிங்க் ஆகணுமோ அந்த லேம்போட அட்ரஸையும் அந்த லேம்புக்கு நான் சீரியஸாகவும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் LDI சுவிட்சை. ஓகே, இப்போ நான் எப்போ வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறனோ அப்போ எனக்கு வந்து லேம்ப் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடணும் அப்படின்னா எண்டு ஹெச் மறக்காமல் போடணும். ஏன்னா எண்டு ஹெச் போடலை அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகாது. நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி இதுக்கு வந்து எண்டு ஹெச் போடணும். எண்டு ஹெச் போடனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் எண்டு ஹெச் போடுறோம். எண்டு ஹெச் போட்டுட்டு இப்போ கன்வர்ஷன் எரர் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கன்வர்ஷன் பண்ண போகிறோம். கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கன்வர்ஷன் எரர் இருக்கான்னு காமிக்கும். ஓகே, நோ கன்வர்ஷன் எரர்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சிமுலேஷன் பண்ண போகிறோம். சிமுலேஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு மேலே ஐக்கான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஐக்கானில் வந்து சிமுலேஷனுங்கிற பட்டன் இருக்கும். அதை அமைக்கி இப்போ சிமுலேஷன் பண்ணாலும் சிமுலேஷன் ஒர்க் ஆகும். Ctrl F2 அமுக்கினாலும் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளே பட்டன் கொடுக்க போகிறோம். ரன் ஆகுது. ரன் ஆக சொல்ல இப்போ நான் ஃபஸ்ட் பட்டன் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சென்சார் ஆன் ஆகும். எனக்கு வந்து லேம்ப் இண்டிகேஷன் லேம்ப் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம் தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஒரு லேம்பை பிளிங்க் பண்ண வைக்கிறது. இதை வச்சு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பிளிங்க் பண்ண வைக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு டிஸ்கோத்தி எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அதில் வந்து நிறைய லேம்ப் வந்து பிளிங்க் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து PLC ஆட்டோமேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் பாய்.